வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2015ல வெளியான தி பெயிண்டட் ஹவுஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு எராட்டிக் டிராமா படம்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். படத்தோட கதையும் ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். இந்த படம் வண்ணம் பூசிய வீடுன்ற மாதிரி தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கௌதம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு 65 வயசுக்கு மேல ஆயிருச்சு. இவர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. கௌதம பொறுத்த வரைக்கும் வெல் நோன் ரைட்டரா இருப்பாரு. இது வரைக்கும் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. நிறைய பேருக்கு இவர் அடையாளம் தெரியும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் தனிமையை தான் ரொம்ப விரும்புவாரு. அதனாலதான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இவர் இருந்துட்டு இருக்காரு. இங்க இருந்துதான் இவரோட கதை எழுதுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் கதை எழுதும் போது யாரு டிஸ்டர்ப் பண்ணாலும் இவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இப்ப காலையில சமயம் இவரும் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போன் அடிக்குது. யார் கால் பண்றா அப்படின்ற மாதிரி இவருமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. சார், கண்ணு செக்அப்காக நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்கல்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க இந்த டைம் வரலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எப்ப அப்பாயின்மெண்ட் கேட்டேன்? நானும் அப்பாயின்மெண்ட் கேட்கலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சார், இதுதானே உங்க அட்ரஸ்ன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சார், நீங்க கேட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதான் நான் கேட்கலன்னு சொல்றேன்ல, காலை வைங்கன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ரேண்டமா சில நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிளைண்ட் எல்லாம் பிடிப்பாங்க போல, என்ன பொழப்போ அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு இவரோட வேலையெல்லாம் கண்டினியூ பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டர்னு சொன்னா பாத்தீங்களா, இப்ப கூட ஒரு கதை தான் எழுதிட்டு இருக்காரு. சிஸ்டம்ல உட்காந்து அந்த கதை எழுதுற வேலையெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. கதை எழுதிட்டு இருக்கும் போது இவருக்கு நெஞ்செல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறாரு. பக்கத்துல தண்ணி இருக்கிற இடத்தை நோக்கி இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே இவரோட நெஞ்சு வலி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அதிகமாயிருது. இவருமே நெஞ்ச புடிச்சுக்கிட்டே பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. இவர் விழுந்து கிடக்கும் போது யாரோ திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்டுதான் இவர் கண்முழிக்கிறாரு. இருங்க வரேன்ற மாதிரி இவருமே கதவை திறக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. கதவை திறந்தா ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வயசு தான் இருக்கும் போல. இவங்க பேரு விசயா அப்படின்றது. இவங்களை இதுக்கப்புறம் நான் ஈரேன்னே சொல்றேன். நீங்க ரைட்டர் கௌதம் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன தெரியுமா, உள்ள வாங்கன்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. ஏற்கனவே இந்த பொண்ணை இவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப சகஜமா தான் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஹவுஸ் ஓனர் திடீர்னு வீட காலி பண்ண சொல்லிட்டாரு. எங்க போறதுனே தெரியல. அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் கொஞ்ச நாள்ல வாடகைக்கு வேற ஒரு வீடு பாத்துருவேன். அது வரைக்கும் இங்க மட்டும் நான் தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. முதல்ல இவர் யோசிக்கிறாரு. சரி, ஒரு 3 நாள் வேணா தங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் என்னால இடத்தெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 3 நாள் போதும், நான் அதுக்குள்ள வேற ஒரு வீடை பாத்துருவேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. தேங்க்ஸ் குட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. கௌதம் தானே இவரோட பேரு, அதுதான் இவங்க செல்லமா குட்டுன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன இவ செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி வாங்க, உங்களுக்கான ரூமை காட்டுறேன்ற மாதிரி கூட்டு வர்றாரு. இந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ரூமை காட்டுறாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அதே மாதிரி இவர் இடம் தந்திருக்காருல, அதனால கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இவருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்ன கன்னத்துல இந்த பொண்ணு முத்தம்லாம் தரா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்கல்ல, அப்ப அந்த பொண்ணு எனக்கு பர்த்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பா, அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்ற மாதிரி இவர் இருக்காருல்ல, கேக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு ரூமுக்கு போய் அந்த பொண்ணை வெளியே வர சொல்றாரு. அந்த பொண்ணுமே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது தான் இவர் கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த இடத்துல கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் இந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் எல்லாம் தர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்கல்ல, இப்ப எழுதிட்டு இருக்க புக்கை எனக்கு வாசிச்சு காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும், வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் எனக்காக வாசிச்சு காமிங்கன்ற மாதிரி கேக்குறா. அப்புறமா வாசிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்பயே வாசிச்சு காட்டுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவர் வேற வழி இல்லாம அந்த டிராஃப்ட் எடுத்து இந்த பொண்ணுக்கு வாசிச்சு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவர் வாசிக்கிறத கேட்டுட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப போர் அடிக்குது போல, கொஞ்சம் தூங்குற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை ஒரு ஸ்டேஜ்ல இவருமே கவனிச்சிடுறாரு. உனக்கு கதை பிடிக்கலையா, கதையில எந்த கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் தப்பாலாம் ஏத்துக்க மாட்டேன் சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க கதையில வர்ணனையே வார்த்தை ஜாலம் தான் நிறைய இருக்கு, கதையில எந்த எசன்ஸுமே இல்ல, கதை ரொம்ப சாதாரணமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இது வரைக்கும் நிறைய கதை எழுதியிருக்காரு. யாருமே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்க மாட்டாங்க. இதனால இவரோட முகம் லைட்டா மாறிடுது. நான் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இப்படி சொல்ல, நீங்க தான் எதுனாலும் சொல்ல சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
பரவாயில்ல நான் தப்பாலாம் எடுத்துக்கலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க சொன்னதுல இவர் கொஞ்சம் உடஞ்சுதான் போயிடுறாரு. இப்ப குட் நைட் அப்படின்ற மாதிரி இவங்களை ரூம்க்கு அனுப்பி வச்சிடுறாரு. இவங்களுமே படுத்துறாங்க. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, சிஸ்டத்தை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த கௌதமும் காலையிலேயே சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேக்குறாரு. சாரி, உங்க பர்மிஷன் வாங்காமே உங்க சிஸ்டத்தை யூஸ் பண்றேன், நான் மெயில் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், ஷட் டவுன் பண்ணவான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல அப்படியே இருக்கட்டும், எனக்கு கதை தோணுச்சுன்னா நான் டைப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, கட்டில்ல உட்காந்து பேசாம இவரோட மடியில உட்காந்து பேசுறதுக்காக உட்காடுறாங்க. என்ன இவ இப்படி எல்லாம் உட்காரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருமே பெருசா எடுத்துக்க மாட்டாரு, ஜாலியா அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. என்ன தப்புன்ற மாதிரி இவரு கேக்குறாரு. நான் சொல்லுவேன் ஆனா கோவப்படக்கூடாதுன்ற மாதிரி சொல்றா. சரி சொல்லு, கோவப்பட மாட்டேன்ற மாதிரி இவரு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு இருக்கால, நீங்க எழுதின கதையை டெலீட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவரு சட்டுன்னு ஷாக் ஆயிடுறாரு. நான் கஷ்டப்பட்டு எழுதின கதை எதனால டெலீட் பண்ணேன்னு கேக்குறாரு. கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் தெரியாம தான் டெலீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அந்த கதையை திரும்பி எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவரை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காப்பி கையில வச்சிருந்தாருல, அவருக்கே தெரியாம இந்த பொண்ணு அந்த காப்பியை எடுத்துடுறா. இப்ப சைலண்டா வெளியே இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. வெளியே அந்த பேப்பர்லாம் எரிச்சிட்டு இருக்கா. அதாவது இந்த கதை அவருக்கு கிடைக்க கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பெரியவரும் அந்த காப்பி எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்து பார்க்கும் போதுதான் இந்த பொண்ணு எரிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. இதை எதுக்காக எரிச்சன்ற மாதிரி இந்த பொண்ணு மேல கோவப்படுறாரு. நீ வந்ததுல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, என் கதையே கெடுத்துட்ட, யார் நீ, எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது போல, சாதாரணமா தான் இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு. இந்த பொண்ணு என்னடானா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது என்ன ஹெல்ப், என் கதையே நீ நாசம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்னால இந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியுமான்னு கூட தெரியல. நேத்து என்னடானா என்னோட கான்பிடென்ட்டை உடைச்ச, இன்னைக்கு என்னோட கதையே மொத்தமா எரிச்சு விட்டுட்ட, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. நான் உங்க நல்லதுக்காக தான் பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாதானம் சொல்றாங்க. இந்த பெரியவர் எப்பவுமே கதையை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா இப்ப யோசிச்சா கதையை பத்தி எதுவுமே தோண மாட்டேங்குது, இந்த பொண்ணை பத்தி தான் தோணுது. சரி அவகிட்டயாவது போய் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க வர மாதிரியே தெரியல. சரி விசையாவோட ரூம்குள்ள போய் பாப்போன்ற மாதிரி இவருமே விசையாவோட ரூம்குள்ள வந்துடுறாரு. கட்டில் மேல அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. குளிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் போகாம அந்த பாத்ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு தான் அவங்க தலையெல்லாம் துவட்டிட்டு இருக்காங்க. இவருமே அவங்க நியூடா இருக்கிறத பாத்துடுறாரு. பார்த்தவரு உடனே போக மாட்டாரு, அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கிறத ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே கவனிச்சிடுறாங்க. இவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்றாங்க. இவர் சாரி சாரின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவ்வளவு நேரம் பார்த்தாரு, ஆனா அவங்க பார்த்தோன்னா பார்க்காத மாதிரி நடிக்கிறாரு. இப்ப இவர் வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்களும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகி வந்துடுறாங்க. நான் கூப்பிட்டு பார்த்தேன், நீ எந்த ஒரு பதிலும் சொல்ல, அதனால தான் உள்ள வந்து பார்த்துட்டேன், சாரின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பயும் குட்டு குட்டுன்ற மாதிரி இவரை ரொம்ப செல்ல பேர் சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இவரை இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரனும் நெஞ்சில சாஞ்ச மாதிரி ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. கௌதமால இவரோட உணர்ச்சியை சுத்தமா கட்டுப்படுத்த முடியல. இப்ப கௌதம் இருக்கார்ல, ரூம்க்கு இந்த பொண்ணை கூட்டு வந்துடுறாரு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிறாரு. இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கௌதம்க்கு இது தப்புன்னு தோணுது. என் வயசு ரொம்ப ஜாஸ்தி, இதெல்லாம் தப்புன்ற மாதிரி விலகி போறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்களும் கட்டி பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல விலகிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல்ல திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வரேன்ற மாதிரி இவருமே கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறாரு. பார்த்தா இந்த இடத்துக்கு ராகுல்னு ஒரு நபர் தான் வந்திருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, வர வழியில என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டியை கிளீன் பண்ணதுல கையெல்லாம் அழுக்காயிருச்சு, கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. சரி உள்ள வாங்கன்ற மாதிரி இந்த பெரியவரும் கூப்பிடுறாரு. இப்ப உள்ள வந்த ராகுல் இருக்கார்ல, அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஈரனை கவனிக்கிறாரு. இது யாரு சார், உங்க பேத்தியான்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்ட கௌதம் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. வந்த வேலையை மட்டும் பாருங்க, அவங்க என்னோட மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ சாரி சார், நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ராகுல் சொல்லிட்டாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுமே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப ராகுலை பத்தி இந்த பெரியவர் கேக்குறாரு. ராகுலுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எஸ்டேட் வச்சிருக்காரு போல, அந்த இடத்துல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், எஸ்டேட்டை கவனிச்சுக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு இருக்க இந்த கௌதம் இருக்கார்ல, நான் கூட அந்த மாதிரி தனிமையான இடத்துல தான் இருக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த கட்டி குடி வந்தேன். ஆனா இந்த இடத்துலயே இப்ப கொஞ்சம் நெரிசல்லாம் வந்துருச்சு, நீங்க சொல்ற மாதிரி தனியான இடத்துல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் இடத்துக்கு வேணா வாங்கன்ற மாதிரி ராகுல் கூப்பிடுறாரு. இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் வரேன்ற மாதிரி இவரும் ராகுல் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ராகுல் பேசிக்கிட்டே இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறாரு.
கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வரணும் சார், நானே வந்து கூட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கௌதம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ராகுல இங்க இருந்து கிளம்பிடுறாரு. போயிட்டு இருக்க ராகுலியே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்தமா இந்த கௌதமுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப கௌதம் இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை வெளியெல்லாம் கூட்டு வந்துடுறாரு. ஏன் நீங்க கல்யாணமே பண்ணிக்கலன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் டெல்லியில ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ரைட்டரா மாறி இருப்பாரு. அப்படி டெல்லியில வேலை பார்க்கும் போதே ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவரோட ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. நான் தப்பிச்சிட்டேன், என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. இவர் டெல்லியில தானே வேலை பார்த்தாரு. ஆனா சொந்த ஊருக்கு வரணும்ன்றதுக்காக தான் கேரளாக்கு திரும்பி வந்திருப்பாரு. கௌதம் இருக்காருல்ல, நான் எப்பவுமே கதையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா நீ வந்ததுல இருந்து கதையை பத்தி யோசிக்கவே முடியல. இப்ப உன் கூட தான் அதிக நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதா நீங்க சொல்றீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல நான் அப்படிலாம் சொல்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்ன்ற மாதிரி ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இவர் மட்டும் தான் இந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அப்ப வெளிய இருந்து ராகுல் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா ராகுல் அந்த இடத்துல தான் உட்காந்து இருக்கான். சார் கூட்டு போறேன்னு சொன்னல, கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றான். இது இப்ப கூட்டு போக போறியா? அதெல்லாம் லேட் ஆகட்டும், இப்பெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தானே வரேன்னு சொன்னீங்க, இப்ப வாங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். நீ என்ன பேசிட்டு இருக்க, முதல்ல கிளம்புன்ற மாதிரி இந்த பெரியவர் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன கோவம்லாம் படுறீங்க, நீங்க சொல்லிதான் வந்தேன், என் கூட நீங்க இப்ப வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சோன்னா மூஞ்சிலேயே ஒரு குத்த வைக்கிறான். இவருமே கீழே விழுந்துடுறாரு. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வண்டியில இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறான். இவர் கை காலெல்லாம் கட்டணும்ன்ற மாதிரி முடிவு பண்றான். நம்ம கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அந்த விசையா கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை மட்டும் விட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். வாயை மூடிட்டு பேசாம வந்தா போதும்ன்ற மாதிரி வாயும் லாக் பண்ணிடுறான். இப்ப இந்த பெரியவரை வண்டி கிட்ட இழுத்துட்டு வந்துடுறான். போற வழியில ஏதாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ண என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறான். இவர் மேல ஒரு துணியெல்லாம் போட்டு மறைச்சிடுறான். இப்ப இவனோட எஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எஸ்டேட்டுக்கு தான் இந்த பெரியவரை கூட்டு வந்திருக்கான். இப்ப பெரியவரை வண்டியை விட்டு எல்லாம் இறக்கிடுறான். வாய் கட்டியும் கழட்டிடுறான். இந்த பெரியவருக்கு எதுக்காக கூட்டு வந்திருக்கான்னு புரியல. எதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாரு. நீங்க தானே வரணும்னு சொன்னீங்க, அதனால தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அடுத்த கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறீங்க, எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்றான். ராகுலுக்கும் இவர் ரைட்டர்ன்றது நல்லா தெரியுது. உங்க புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன், புக்ல முழுக்க போலியா தான் இருப்பீங்க, உண்மையில நீங்க அப்படி இல்லல எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். உண்மையிலேயும் நான் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நம்ப மாட்டேன்ற மாதிரி ராகுல் சொல்றான். சரி எதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி திரும்பி பெரியவர் கேக்குறாரு. நீங்க தானே சார் கூட்டு வர சொன்னீங்கன்ற மாதிரி இவன் சொன்ன காரணத்தையே சொல்றான். கௌதமும் இங்க இருக்க ஒரு பெட்ல படுத்து தூங்கி இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவருக்கு முழிப்பு வருது. இவர் முழிச்சு பார்க்கும் போது அவன் எங்கேயுமே காணோம். அவன் எங்க போனான் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. அவனோட வண்டி கூட வெளியே இல்ல, எங்கேயோ போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவன் வந்தா அடிக்கிறதுக்கு ஆயுதம் வேணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. பழைய பொருள் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு இரும்பு ராடு கிடைக்குது. கதவை ஒரு இடத்துல பூட்டி வச்சிருப்பான். அந்த இரும்பு ராடை வச்சு உடச்சிட்டு போயிடலாம் நினைக்கிறாரு. இவர் உடைக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அவனோட வண்டி வர சவுண்ட் கேக்குது. இத பாக்குற இவர் இருக்காருல, ராடை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காரு. சமயம் வரும்போது இவனை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்ப எங்க படுத்திருந்தாரோ அங்கேயே படுத்து டிராமா பண்றாரு. இவர் கண்ணை மூடி படுத்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாரு பாத்தீங்களா. அப்ப விசையா தான் வந்து இவரை எழுப்பிட்டு இருக்காங்க. இவருமே விசையாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவன் ஒன்னைய இழுத்துட்டு வந்துட்டானா, உன்கிட்ட தப்பா நந்தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் என்கிட்ட தப்பா நந்துக்க மாட்டான், ஏன்னா ராகுல் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப ரெண்டு பேருமே ஏமாத்தி தான் என்ன தூக்கி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே பதிலே சொல்ல மாட்டாங்க. இப்ப ராகுல் இருக்காருல, சாப்பிடுங்கன்ற மாதிரி சாப்பிட வைக்க ட்ரை பண்றாரு. இந்த இடத்துக்கு இவங்களும் வந்துடுறாங்க. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ சொல்லிலாம் நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நல்லா நடிச்சு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆதங்கப்படுறாரு. இப்ப சாப்பிடாமே இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. மனசு கேட்காம இவங்களுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பெரியவர் கேட்காம உள்ள போயிடுறாரு. நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி கௌதம் சோகமா உட்காந்து இருக்காரு. அப்பதான் விசையாவும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக ஃபீல் பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்னு உனக்கு தெரியாதா, என்ன நடிச்சு ஏமாத்திட்டல, என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் உங்களை ஏமாத்தல, உங்களையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றா. அப்ப அவனை விட என்னதானே உனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றா. உன் கூட பழகின கொஞ்ச நாள்ல நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் நீ வேற மாதிரி பொண்ணுன்றது எனக்கு தெரிய வருது. உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல, கிளம்புன்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களால் தான் ராகுலே எனக்கு கிடைச்சாரு. ராகுல் அளவுக்கு உங்களையே எனக்கு பிடிக்கும், இதுதான் நான் சொல்ல விரும்புறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வெளியே வச்சு ராகுல் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ என்ன பண்றான்னு பாப்போன்றதுக்காக இவரும் அந்த இடத்துக்கு வராரு.
ராகுல் கூட இவங்க க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது கௌதம்க்கு பயங்கரமா கோவம் வருது. இவரும் மேற்கொண்டு அந்த இடத்தை கவனிக்காம இவர் பாட்டுக்கு போய் படுத்துறாரு. இவர் படுத்துட்டு இருக்கும் போது விசையா இந்த இடத்துக்கு வராங்க. இவரோட கண்ணத்தெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப விசையா கிட்ட இவர் தூக்கத்துல லைட்டா பேசிட்டு இருக்காரு. அப்ப விசையா இருக்காங்கல்ல, இங்க இருந்து நடந்து போறாங்க. போகும்போது ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொன்னா கழட்டி போட்டுக்கிட்டே போறாங்க. இந்த இடத்துல ஒரு நியூட் ஷாட்டை நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கௌதம் கண்முழிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி விசையாவை நியூடா பார்த்தார்ல, அது உண்மையா கனவான் கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவருமே விசையாவை பார்த்து பேசணும்னு விசையாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. விசையா ஜன்னலுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு தான் இருக்காங்க. பக்கத்துல வந்து இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தானே வந்து என் கண்ணத்துல எல்லாம் கைய வச்ச, நியூடா போன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் போனா அப்படிலாம் நான் போலியன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்றாங்க. என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க போல, அதனாலதான் அப்படி தோணி இருக்குன்ற மாதிரி விசையா சொல்றாங்க. உண்மைதான், நான் உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இவங்களா கிஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல, இப்ப இவரு கிஸ் பண்ணி இவங்க கூட ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா விசையா வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. அதை மீறியே இவர் ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டவங்க கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ராகுல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராகுலும் இவரை கிண்டல் பண்ற மாதிரி கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காரு. நீ நல்லவன் மாதிரி ரைட்டிங்ல காமிச்சுக்கிட்டாலும் உனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான்னு சொன்னல, அந்த கெட்டவன் வெளியே வந்துட்டான் பாத்தியான்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இப்ப அவரோட மெயின் பாயிண்ட்லயே அடிச்சு உட்கார வச்சிடுறாரு. இப்ப கௌதம் டயர்டா படுத்துட்டு இருக்காரு. விசையாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே போறாங்க. விசையா போனோன்னு இவர் சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. அவங்க ரெண்டு பேர் வெளியே இருக்காங்கல்ல, இவருக்கு ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே வெளியே ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே தேடி கயிறை கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் கதவை நல்லா லாக் பண்ணிட்டு தான் வெளியே போவான். சோ கதவு வழியா வெளியே போக முடியாது, நம்ம மாடியில இருந்து தான் கீழே இறங்கி போனோம்னு யோசிக்கிறாரு. நைட்டு நேரம் இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு. இப்ப நைட்டு நேரம் மாடிக்கு வந்துடுறாரு. இவர் கயிறெல்லாம் எடுத்து வச்சிருந்தாருல, அந்த கயிறை கட்டி கீழே இறங்கிடுறாரு. அந்த இடமே காட்டுப்பகுதி மாதிரி தானே இருக்கு. காட்டுப்பகுதி வழியா போய் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருது போல. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பெரியவர் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்காம ஒரு ஸ்டேஜ்ல இந்த பெரியவர் ஒளிஞ்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சிடறான். திரும்பி இந்த பெரியவரை இழுத்துட்டு வந்துடுறான். என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறீங்களா, நான் நினைக்காம இங்க இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப உள்ள போங்க அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பியும் வச்சிடறான். இப்ப மறுநாள் காலையில இவருமே சேர் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காடுறாரு. நைட்டு தப்பிக்க முடியல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சோன்னா விசையா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்றாங்க. இவர் விசையா கிட்ட நேத்து எல்லை மீறி நடந்தாரு பாத்தீங்களா, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல விடுங்க, நேத்தே அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் மனசுல இருக்க ஒரு விஷயத்த சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. நான் அந்த ராகுல் பாத்துக்கிறத விட உன்னை நல்லபடியா பாத்துப்பேன், என்ன நம்பி என் கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க இருந்து தப்பிக்கலாம், நீ ஹெல்ப் பண்ணா ராகுலை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராகுல் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி விசையா கிளம்புறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு கௌதம் கிட்ட பேசிட்டு வர்றது ராகுலுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பெருசு கிட்ட என்ன பேசிட்டு வரேன்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ என்ன பேசிட்டு வர அதை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே கௌதம் கேட்டார்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஓஹோ, அந்த பெருசு உன்னை இங்கிருந்து கூட்டு போலான்னு பாக்குதா, அந்த பெருசை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்படிலாம் பேசாதன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே இருக்கும் போது இவரும் பெரியவர்கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. என்னை விட்டு அவளை வர சொல்லியிருக்க போல, அவ வந்துருவான்னு நினைக்கிறியா, அவ என் கூட தான் இருப்பான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் பேசுறாரு. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவளை கூட்டு சேர்த்துக்கலான்னு பார்த்தேன், நான் பண்ணது தப்பு தான், என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே மட்டும் விட்டுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. அது மட்டும் நடக்காது அப்படின்ற மாதிரி அவனும் கிண்டலா சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, விசையாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. விசையா கிட்ட ஒரு போட்டோவை தான் காட்டுறாரு. ரேண்டமா ஒரு போட்டோ கிடைச்சிருக்கோம், அதை தான் காட்டுறாரு. இந்த போட்டோல இருக்கிறது நீயும் நானும் தான், போன ஜென்மத்துல நம்ம இப்படிதான் இருந்திருப்போம் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரைட்டர்ஸ் கவிதை கலந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசி இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க பிடியே கொடுக்க மாட்டாங்க, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் விசையா கிட்ட பேச ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, இதெல்லாம் ராகுலும் உள்ள இருந்து கவனிச்சிருப்பான். இப்ப விசையா கிளம்பணும்னா ராகுல் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ போனோன்னு ஆசைப்பட்டல, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு, பொய்க்கோன்ற மாதிரி வாசலை காட்டுறான். ஆனா இந்த பெரியவர் இருக்கார்ல, நீ பாவப்பட்டு ஒன்னும் என்ன விட தேவையில்ல, எப்படி தப்பிக்கணும்னு எனக்கே தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஓஹோ அப்படியா, சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தானே, ஒன்னாலாம் இருந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் இவரும் ஒட்டி கேட்கிற மாதிரி வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி விசையா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இவனும் படுத்து தூங்கலான்ற மாதிரி கண்ணை மூடி படுத்துறான். இந்த விஷயத்தெல்லாம் இந்த பெரியவர் கவனிக்கிறாரு. இதுதான் சரியான சமயம், ராடை வச்சு இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ராடு எடுத்துட்டு பொறுமையா இவனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்ல, ஒரு போடு போடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள விசையா இருக்காங்கல்ல, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் திரும்பி விசையாவை ஒரு பார்வை பாக்குறாரு. விசையாவை பார்த்தவர் திரும்பி இவனை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா இவன் இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். இங்க இருக்க பொருள் எல்லாமே மறைஞ்சு போகுது. இப்ப விசையாவும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. என்ன எல்லாருமே மறைஞ்சு போறாங்கன்ற மாதிரி இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அப்பதான் இந்த வீட்டுல இவர் மட்டும் தான் இருக்காருன்றது தெரிய வருது. இப்ப கண்ணாடிய சோகமா பாக்குறாரு. திரும்பி இவருக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. இவருமே நெஞ்சு வலியால கீழே விழுந்துடுறாரு. சோ இவ்வளவு நேரம் இவருக்கு நடந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே இவரோட கற்பனை மட்டும்தான். நெஞ்சு வலியால இவர் துடிச்சிட்டு இருக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள ஓடின விஷயங்களை தான் நமக்கு விஷுவலா காமிச்சிருப்பாங்க. சோ எதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா இவர் கடைசியா ஒரு புக் எழுதுறதுக்கு ட்ரை பண்றாரு பாத்தீங்களா, அந்த புக்ல 2 பேரை வச்சுதான் கதை இருக்கும். அதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுதான் கதை இருக்கும். நான் ஸ்டார்டிங்கே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், கௌதம் அதிகம் வெளியெல்லாம் சுத்த மாட்டாரு, புக்குன்னு வீட்லயே தான் இருப்பாருன்ட்டு. இவர் வீட்ல இருந்து இவரோட காலத்தெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டார்ல, இவர் சாவர தருவாயில இந்த விஷயத்தை யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவரோட கதையில 2 கேரக்டர்ஸ் வராங்கல்ல, அந்த கேரக்டர்ஸ் வந்து கொஞ்ச நாள் இவருக்கு சந்தோஷத்தை தரணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணு முதல்ல வந்திருப்பாங்க, செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இந்த பெரியவருக்குள்ள சில செக்ஷுவல் டிசைர் இருக்கும்ல, அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த விசயா கேரக்டர் வந்திருக்கும். அதே சமயம் ராகுல் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு மத்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டணும், வெளியே கூட்டு வரணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கும். இவங்க 2 பேருமே கதையில இருக்க கேரக்டர்ஸ், நடுவுல கதையில இருக்க கேரக்டர்ஸ் மாதிரியே இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களால தான் எனக்கு ராகுல் கிடைச்சான், அதனால உங்களையும் ராகுலையும் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி விசையா சொன்னாங்கல்ல, கதையை மீன் பண்ணி தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு படம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில இவர் இறந்து போயிடுறாரு. எனக்கு என்ன புரிஞ்சதோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வண்ணம் பூசிய வீடுன்ற மாதிரி இந்த படம் தமிழ்லயே இருக்கு. நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே குழப்பமா தான் இருக்கும். ஒன்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.